நேற்று பார்த்தீங்கன்னா பின்னேரம் போல போயிட்டு நாசமாக போவான் 2 காலையிலேருந்து தோடு ஊற்றி வந்து வச்சுக்கான் பப்பம் பிள்ளைகள் மாதிரி. ஓ 2 காலையிலேருந்து தோட்டை ஊற்றி வந்து வச்சுக்கான். பிறகு பார்த்தா இரவு நான் கடைக்கு போய் பானை வண்டி கொண்டு வரேன் நம்ம இந்த பாவாடையை போட்டு நிற்கிறான்ப்பா. ஜதுசினியை வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்கட வளலை ஐயாட்ட நல்ல வடிவான பொடியனுக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. துளைவான என்ன செய்யலாம் பூட்டை வாராக்களுக்கு எல்லாம் பொடிகளுக்கு எல்லாம் கிட்ட போயிருந்து எல்லாம் பேவேலை பார்த்துட்டு இருந்தா அது அந்த கையை காலை பிடிச்செல்லாம் இல்லை நசிச்சு கிசிச்சு பேவேலை எல்லாம் பார்க்குறானப்பா. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு இருக்க மாட்டானே உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கே ஆசை வரும். இங்கே பாருடி நேற்று உனக்காகட்டான் பாருடி இது புலாச்சு. Excuse me. You understand English? No. No English? Light. Little bit. Little bit. Little bit. 1 day, 2 day, 3 day. இல்லை சரங்கோட கூட எல்லாம் கலாட்டி கொண்டு போகிறாங்க. யாரை வச்சிருக்கேன் நான் போகிறேன். இல்லை நீ கொண்டு போட்டு கட்டம் பிள்ளைக்க போக கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள். அனைவருக்கும் வணக்கம். நான் அல்பஸ் டோரியன். நான் அன்ரோலி பாபு. நமிதா என்னடி சிரிக்கிற? சும்மா தாண்டா. ஓகே, அப்போ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அச்சுவேலி வளலாய் பகுதிக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வளலாய் ஐயா அதாவது வந்துட்டு ஜெர்மனுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கொலை முயற்சியில் ஈடுபட்டுட்டு ஓடி வந்து இப்போ தப்பிச்சு இந்த வளலாய் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய வளலாய் கிங்கை தான் பார்க்க வந்திருக்கோம். வளலாய் என்றாலே பொதுவாக நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். வளலாய் என்றாலே ஹீரோ தான் சொல்லி அதே ஓ அப்போ வந்து இன்றைக்கு அவரை தான் சந்திக்க வந்திருக்கோம். காரணம் என்னென்னா அந்த ஆளுக்கு ஃபோன் எடுத்து கொடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுலேருந்து ஒரே கால் பண்ணி அப்போ எங்கேடா நிற்கிறீங்க, என்னட்ட வரமாட்டியலோ, என்னைய மறந்துட்டியலோ உண்டு. அப்போ வாண்டு கூப்பிட்டா நாங்களும் கொண்டு போய் என்னத்தை கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ சரி அப்போ அந்த சொல்லிச்சு எனக்கு ஒன்றும் தர வேணாம் சும்மாண்டாலும் இருக்க என்னையை வந்து பார்த்துட்டு போங்க, அப்போ தான் யோசனை இல்லாமல் இருப்பேன். சரி தானே, இப்போ நாங்கள் செய்கிற பணிகளில் இதுவும் ஒன்று தானே மற்றவனை சந்தோஷப்படுத்துறது. இப்போ அதுக்காண்டி இன்றைக்கு ஆள் வந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்த்துருப்பார் தான் இல்லையான்னு இல்லை, இருந்தாலும் சிலோட சொல்லி சாமன் இந்த வீடியோ பார்த்துருப்பார். சிலவங்களை இந்த கெட்ட வீடியோவில் பார்த்துருப்பார். சரிதானே, அப்போ சரி இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் போக போகிறோம். சரிதானே, போயிட்டு வந்துட்டு ஆளோட கொஞ்சம் ஃபனியாக கதைக்க போகிறோம். சரிதானே, அப்போ இந்த ஃபனியாக கதைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கக்கூடிய கன்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஜதுவை வந்து நாங்கள் ஒரு பொம்பளையாக ஒரு மாறுற மாதிரிக்கு வந்துட்டு கொண்டு போகிறோம். அதாவது வந்துட்டு அந்த துள்ளாத மனமும் துள்ளும் இல்லை வந்துட்டு அந்த வையாபுரி இருக்கும் தானே. வையாபுரி வந்துட்டு ஆம்பளையாக இருந்தாலும் வையாபுரி இந்த செயற்பாடுகள் முழுக்க வந்துட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி தானே இருக்கும். சரி தானே, ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் போய் ஆள்கிட்ட சொல்ல போகிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு 4-5 நாளாக இந்த செயற்பாடுகள் வந்து சரியான மாதிரிக்கு வித்தியாசமாக போயிட்டுது. உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் ஜோக்கா நினைக்கலாம், ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் இவனை குறிச்சான பயமாக கிடையாது. ஏன்டா நல்லா இருந்தவன் என்ன சொல்கிறது கூட வந்து இப்போ பொம்பளை பிள்ளையோட கதைப்பான் கொள்ளுவான், மற்றது ஃபனியாக கதைப்பான். ஆனால் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு 5-6 நாளாக வந்து செயற்பாடு முழுக்க என்ன சொல்கிறது ஒரே அந்த பொம்பளைகிட்ட இதுகளாகவே கிடக்குது. தோடு குத்த ஆசைப்படுறான், இந்த தாடியை எடுக்கட்டு காலம் கேட்டு என்னட்ட பேச்சு வாங்கி போட்டான். ஓ இந்த மாதிரிக்கு இப்போ நாங்கள் ஆள்கிட்ட போயிட்டு ஒரு அட்வைஸ் எடுக்க போகிறோம். சரி தானே, அப்போ ஆள் வந்து அந்த மாதிரிக்கு அட்வைஸ் பண்ணுவார். சரி தானே, இப்போ என்ன தெரியும் நான் இப்படி கதைக்கணும்ட்டு. இப்போ ஜதுனி அதே மாதிரியே வந்து ஒரு ரியாக்ஷன்ல இருக்கும். உண்ட ரியாக்ஷனை பார்த்தா அவருக்கு அது வந்து என்ன சொல்ற அவர் உண்மையாவே உன்னை அப்படியே கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். உண்மையிலேயே நீ ஒரு அந்த ஒரு பொம்பளையா மாறுற தன்மையை ஒரு உணர்ற மாதிரி இருக்கும். சரி தானே, இப்போ நான் வந்து காய்ச்சல் கேட்கல நீ கிட்ட போயிட்டு அப்போ என்ன மாதிரி நீங்கள் ஓகே இருக்கீங்களா
என்று சொல்லி அவரோட இப்படி சும்மா தொட்டுக்காத சரியா. அப்போ அந்த ஆளு கொஞ்சம் பிசராகி சரிதானே. அப்போ அந்த வகையில் இந்த ஒரு கன்செப்டில் வந்துட்டு கொண்டு போகிறோம் சரிதானே. அப்போ அதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு யோகா போக மாட்டேன் அது ஆசைப்பட்டதுக்குனுங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு ஆள்கிட்ட போகலாம். ஸோ அதுக்கு முன்னே வந்து எங்களுடைய ரசிகர் மன்றம், அதாவது எங்களுடைய உறவுகளுக்காண்டி நாங்கள் ஒரு சில பாடல்கள் பாட கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து வேண்டிக் கொண்டிருக்குனாங்க, அவங்களுடைய பேர்களில் வந்து நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சார் தானே. ஸ்பெஷலி வந்து ரமேஷ் அண்ணா இந்தியாவிலேருந்து எங்களுடைய வீடியோ ஒன்று மிஸ் பண்ணால் வந்துட்டு பார்ப்பார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம் என்றவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோக்ஸ் பை தாரணி என்றவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஜெக்நாத் அப்படின்றவங்க வந்துட்டு கொஞ்சம் யோகாவும் கமெண்ட் பண்ணுவாங்க, சீரியஸாகவும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சுதேஷ் சுதா அண்ட் வந்து பீதா சுரேஷ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அலகேஷ் ராஜா, முத்துலிங்கம் அண்ட் வந்து அலெக்ஸ் ராஜா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீசஸ் பானு, நிந்து துஷா என்று வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்துட்டு உங்களுடைய பெயர்களும் நாங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா வீடியோக்களையும் வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளையும் வந்துட்டு நீங்கள் பெருமளவில் வந்து தமிழில் எழுதி கொள்ளுங்க சரி தானே. நாங்கள் வந்துட்டு உங்களுடைய பேரையும் வாசிப்போம். அது வந்து உங்களுக்கு ஒரு சிறிய அளவில் என்றாலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சரி தானே. அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு விஷயத்துக்குள்ளே போவோம். அண்ட் வந்து எங்களுடைய உறவுகளுக்காண்டி அவங்க கேட்ட ஒரு சில பாடல்களை வந்து நாங்கள் பாடவுமே வந்து கடமைப்பட்டிருக்கோம் சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு அண்ணா கேட்டிருந்தார் வந்து காசி படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கி விடும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண் தெரியாத ஒரு ஆள்கிட்ட நிலைமை என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்லி அந்த பாடலில் வந்துட்டு அவங்க வந்து இதண்டி இருந்தாங்க சரி தானே. ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து ஒரு 3 வரியை நாங்கள் படிப்போம் சரி தானே. கவிதாஸ் வந்து இதே எடு, அக்னி வந்து இதே எடு, நான் வந்து இதை எடுக்கிறேன் சரி தானே. 1 2 3 4. உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன், சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன், ஒரு பாட்டு போதுமா எடுத்து கூறவா, இதயம் தாங்குமா நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், கலகல கலவென துள்ளி குதிக்கும் சின்னம் சிறுகளையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநில நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே, ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகளையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். ஸோ இந்த மாதிரி உண்மையிலே ஒரு அருமையான பாடல். ஏன் நான் தனியாக படிக்க சொன்னான்னு சொன்னேன், என்ன தான் ஒன்றா படித்தாலும் தனியாக படிக்கக்குள்ள ஒரு அடிவயத்தில் அடி விழுந்த மாதிரி இல்லையா இருக்காவுமா. உண்மையிலே நான் நார்மலாக படிப்பேன்டாப்பா, நான் தனியாக படிக்க கூட அது அடிவயத்தில் தண்ணி இல்லாம போகிறேன் கிடையாது. டக்குன்னு அந்த டோன் எல்லாம் கொஞ்சம் மாறுது. சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட ஜதுசினியை வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்கள்ட வளலை ஐயாட்ட உண்ட செயற்பாடுகள் முழுக்க வந்துட்டு அதே மாதிரி இருக்கட்டும் சரியா. நான் வந்து இப்போ ஆளுக்கு அடிக்க போகிறேன் சரி தானே, ஆளுக்கு ஒரு கோல் ஒன்று அடித்து கேட்டுட்டு போவோம் சரியா. ஆனால் மற்ற இப்போ 3 பேரும் ஒரு கெட்டப்பில் போய்க்க ஒரு சந்தேகம் பெறப்போட, அதனால் இப்போ இவனை மட்டும் பிரச்சனை என்ன மாதிரி கொண்டு போகிறோண்டா நம்பக்கூடிய மாதிரி கொண்டு போகணும் இல்லை.
அப்போ நான் இதை கலட்டி போட்டு போனால் தான் சரி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் நார்மலாக போனோம். கலட்டுவோம். ஓ இவன் அந்த இதை கொண்டு போவோமே. அப்போ தான் கொஞ்சம் சீரியஸாக கதைக்கலாம். அதுக்கு நீ அதுக்கேற்ற மாதிரி தயாராகிடு சரியோ. ஆள் ஃபோன் எடுக்கிறாரு இல்லை நார்மல் கோல் அடிப்போம் பாரு. ஏன்னா விளையாட்டு இல்லையല്ലോ. இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு விஷயம் இல்லைங்கனால்ட்டு ஒரு அட்வைஸ் ஒன்று எடுக்கணும். என்னத்தை சொன்னாலும் சரி தானே. அவருக்கு இப்படியான விஷயங்கள் கூடுதலாக ஆளுக்கு சொல்லி வேலை இல்லை. உனக்கு இண்டியான ஆள் கொடுக்க போகிற அட்வைஸோட உண்ட பிரச்சனை சிலவெல்லாம் மாறினாலும் மாறும் சரி தானே. அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது பிறகு. ஏன்னா நீ நல்லா அவங்கள அக்னியும் கவிதாசையும் போட்டு அறுக்கிறேன் அப்படி என்று இல்லை. இதை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இயக்குற ஒரு படம் தான் கிட்டத்தட்ட. என்ன அப்போ படம் மண்டைக்குள்ளே எல்லா கேரக்டரும் இல்லை. இதுக்கு இப்போ நாங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்து அவனாவே சொல்கிறேன். ஹலோ ஓமாம்மா ஐயா இல்லையோ ஒருக்கா கொடுங்கோ அண்ணே. வணக்கம் அண்ணே. என்ன அப்படி சுகமா இருக்கிறீங்களே? நல்ல சுகமாக இருக்கிறேன். பக்கத்தாரு மாக்கள் நிற்கிறாமே. ஒரு தரம் ஒரு தரம் இல்லைன்னு சொல்கிறத கேட்டாலே மனசி வந்து பக்கத்தே இல்லை. நீ பையன் அப்படி என்ன கதைக்க போறீங்க எனக்கு தெரியாமே. உங்களோட கதையாம இந்த பாத்தியல சிரிப்பு பிழைச்சி போச்சு. அவுட் மேக்கெல்லாம் விட்டு கிடாக்கு சாமான் பாத்தியலோ. சரி மனுஷி தானே. என்னண்டா எல்லா அவாக்கும் பிள்ளைகள் மேலே தானே. என்னண்டா ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறோம். சீரியஸாக கோணும் பாடி இல்லையா? ஓ என்னண்டா அது அந்த எங்களோட வருவான் தான் அந்த வெள்ளை பொடியும் தெரியுமோ. அந்த காசு தார படிக்கணும் இல்லையப்பா. நான் தான் உங்களுக்கு காசு தார படிக்கணப்பா. அந்த சும்மா ஆடுவான ஒரு பரட்டத்தலேன் அந்த கொஞ்சம் அந்த ஒரு அந்த புத்தி குறைஞ்ச பொடியின் மாதிரி. அவன் நல்ல படிக்கன் புத்திவா இல்லையப்பா. நான் சொல்கிறேன் கதையை கேளுங்க பெஸ்ட்டுக்கு. என்ன விளக்கம்ண்டா ஆள் வந்து ஒரு 4-5 நாள்லாம் ஆள்கிட்ட செயற்பாடுகள் வந்து சரியான பிள்ளையாக்கிட்டாங்க. ஓ பிள்ளையண்டைக்கு என்ன மாதிரிண்டா அந்த இப்போ ஒரு நல்லா இருந்த மனுஷன் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக மாறுறான். இப்போ ஒருவன் வந்து குடியாரனா மாறுவான், ஒருவன் வந்துட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு பின்னால் திரிவான், ஒருவன் வந்து சரியும் தானே ஒவ்வொரு மனநிலைமையில் மாறுறது தானே. ஓ அப்போ வந்து இந்த பொக்கைக்கோ என்ன தெரியாது கோதாரி விழுவான் திடீர்னு இந்த மாதிரிக்கு வந்து செயற்பாடுகள் கொஞ்சம் பிள்ளையாக கிடக்கு. அப்போ நான் சொன்னேன்னாக்கா இப்படி பிரச்சனைகள் வரையக்குள்ள ஒரு நல்ல இடத்துல போய் சந்தோஷமாக ஒரு 4 பேர்கிட்ட ஒரு அட்வைஸ் ஒன்று எடுத்தால் தான் நல்லம். ஒன்று எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஓ அப்போ நீங்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்கல இன்னும் என்ன பிரச்சனைண்டா இப்போ திடீர்னு இந்த மாதிரிக்கப்பா பொம்பளை பிள்ளைகள் மாதிரி எல்லாம் கதைக்கிறான் செயற்படுறான் என்ன செய்கிறான்னு பிள்ளைங்குது இல்லை. நேற்று பார்த்தா நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்களோ? ஓ நேற்று என்ன வீடியோ பார்த்தீங்க? பார்த்தி அவசரப்பட்டு போய் சொல்லக்கூடாது. நான் தான் கூட்டிட்டு அதான் நல்லதான். என்னண்டா அப்போ இவன் நேற்று பார்த்தீங்கன்னா பின்னேரம் போல போயிட்டு நாசமாக போவான். 2 காலையிலேருந்து தோடு ஊற்றி வந்து வச்சுக்கான் பப்பம் பிள்ளைகள் மாதிரி. ஓ 2 காலையிலேருந்து தோட்டை ஊற்றி வந்து வச்சுக்கான். பிறகு பார்த்தா இரவு நான் கடைக்கு போய் பானை வண்டி கொண்டு வரேன். நம்ம இந்த பாவாடையை போட்டு நிற்கிறான்ப்பா. அது இல்லை நல்ல வடிவான பொடியனுக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. துளைவான் என்ன செய்யணும் பூட்டை வாராக்களுக்கு எல்லாம் பொடிகளுக்கு எல்லாம் கிட்ட போயிருந்து எல்லாம் பேவேலை பார்த்துட்டு இருந்தா அது அந்த கையை காலை பிடிச்செல்லாம் எல்லாம் நசிச்சு கிசிச்சு பேவேலை எல்லாம் பார்க்குறானப்பா. நான் உங்களை ஒரு அப்பா மாதிரி நினைச்சு அவனை மாத்துறக்கு ஒரு வழி ஒன்று சொல்லி பார்த்தா மெல்லமா விட்டுட்டு வான்றீங்க. நான் இப்போ ஓ நீங்கள் சமாளிப்பியா திடீர்னு கண்ட இடங்கள்ல பிடிச்சி விட்ருவாங்க அவனமா. சாமத்தில் ஒலிம்பி என்ன செய்கிறான்டா அந்த குங்குமம் போட்டு விலையெல்லாம் வச்சு போட்டு அந்த அந்த சந்திரமை பாட்டுக்கள்ல என்ன லாரா பாட்டை போட்டுட்டு நின்றுச்சு நடிச்சான் 12 மணிக்கு நின்றா போல் ஆடுறான். அங்கனுக்கு கிடக்குற அந்த முகமுடியல் தலைமுடியல் எல்லாத்தையும் போட்டு கொண்டு நின்று ஆடுறான். இங்கே நானூறுக்கு ஆளை கூட்டி கொண்டு வரேன். ஆளை கொஞ்சம் அட்வைஸ் பண்ண மாட்டேங்கல ஒரு கொஞ்சம்
நான் கொஞ்சம் கொடுக்குறேன் சார். மற்ற இங்கே நான் இப்படி ஒன்றும் சொன்ன மாதிரிக்கு இல்லாமல் நான் மெதுவாக ஆளை கூட்டிக்கொண்டு வரேன். சரிதானே அவன் என்ன ஆசைப்படுறானோ அதன்படியே நான் ஆளை அதே மாதிரியே கொண்டு வரேன். நீங்கள் நான் கதைச்சேன்றைக்கு தெரியாமல் சும்மா நான் உங்களை சந்திக்க வர மாதிரி கூட்டிக்கொண்டு வரேன். நீங்கள் ஆளு மெதுவாக அவருக்கு அட்வைஸ் கொடுங்க. பொய்யண்டா ஒரு 5 நிமிஷம் ஆள்கிட்ட செயற்பாடு வைப்பாங்க. சரியான வித்தியாசமாக இருக்கும். மற்ற அணைஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா கவனமாப்பா கையை வச்சு விட்றாங்க. அந்த வாட்டு கவனமாக இருக்கும். சரி, அது பரவாயில்ல. என்ன இருந்தாலும் நாங்கள் எல்லாம் பொடியெல்லானே பிரச்சனை இல்லை. நல்ல பொடியனப்பா எங்களை நம்பித்தான் தாய் அனுப்பினேன். அப்போ இப்படி ஒரு நிலைமைக்குள்ளே கவலையாக கிடக்குண்ணா. நேற்று பேயும் போய் 2 காலையும் தோடு குத்தி வந்துட்டானேப்பா. ஓ பாருங்க, பொம்பளை குரலில் கதைக்கிறான், ஆம்பளையோட கதைக்கிறானப்பா. ஜாமத்தில் எடுத்து பொம்பளையோட காய்ச்சான். பரவாயில்லை. இங்கே நான் இங்கே பக்கத்தான் நிற்கிறேன். சரி, அவன் அங்கே இறக்கி போட்டு நான் ஒரு கோல் ஒன்று காய்ச்சிட்டு வரேன். இங்கே ஆளை மெதுவாக கூட்டிக்கிட்டு வரேன். சரியோ, இப்போயும் சொன்ன மாட்டியும் அங்கே வீட்டை இந்த ஒரு வெள்ளை முடியாது தலையில் வச்சுக்கான். தனக்கு வயசு போட்டுக்காமண்டு. ஓ அப்போ நைஸாக கூட்டிக்கிட்டு வரணும். இருக்கா நீங்கள் ஆளுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுங்க. நான் சொன்னோன்னு சொல்லாமே. ஓ சரி, நான் ஒரு சரியாக ஒரு 2 நிமிஷத்துல நிற்பேன். உங்களோட வீட்டுக்கிட்ட நிற்கிறேன். அடே அவனை கூப்பிட்றேன். எதோ கூப்பிட்றேன். ஜது அவன் ஜதுன்னு கூப்பிடா. ஜதுஷினி பட்ட பேர்ல கூப்பிடு. ஜதுஷினி வா. இல்லை அனுஷா இல்லை, அவன்கிட்ட பேர் ஜதுஷினி. ஆமாப்பா, அவனே தனக்கு பேர் வச்சுட்டான். ஓ சரி, நான் கூட்டிகிட்டு ஏறடி போ. சரி, ஓகே பை வா. என்றாதே துளைவானே துறை சிங்கவே. உனக்கு தெரியும் நான் என்னமே காய்ச்சேன் சொல்லிட்டு இருப்பேன். ஓ நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீ இப்போ ஏன் கதை கூற வேறு. சரிதானே, கதை கூற வேந்து போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சும்மா அந்த மாதிரி ஓவராகவும் பண்ணக்கூடாது. சரிதானே, நார்மலாகவே என்ன சொல்லு. நீ பேசாமல் ஒன்றும் கதைக்காதாக்கள் மாதிரி இது. சரிதானே, கதைக்காதாக்கள் மாதிரி இது. நான் சும்மா லைட்டாக கண்ணை காட்டி கதை கொடுக்க சொல்லுவேன். கதை கொடுத்தா மட்டும் நீ கேட்க வேண்டியதெல்லாம் என்னெண்டா உங்களுக்கு இவங்களையா என்னையா பிடிக்கும் கூட அப்படின்னு ஒரு வித்தியாசமாக கதைக்கும். சரியா, கூட அலம்பி மாற்றி அலம்பையும் கூடாது. சரியா, சும்மா அந்த கண்ணாடியில் என்ன இருந்தா தர எழுக்கிற மாதிரி இந்த எல்லாட்டி போகணுன்னா கேள்ல பாட்டு எதுக்குன்னு இருக்கா. என்ன இப்படி இருக்கா கண்ணாடியை இருந்தால் கொண்டு வாங்க இருக்கா, நான் பார்க்கணும்னு சொல்லி. மற்ற பொட்டு இருந்தால் கொண்டு வாங்கன்னு கேளா. ஆமாட்ட பொட்டு இருந்தால் கொண்டு வாங்க. இல்லை வாடி போடி என்று கேட்காது அவாவோட. சரிதானே, பொட்டு இருந்தால் தாங்கம்மா அவங்க எனக்கு வாங்கி தராங்க. இல்லை பொட்டுண்டு அப்படி. சரியா, என்னண்டா இப்போ கவிதாசன் அடிக்க விட்டுக்கலாம்டா. நீ தான் சாமான் 2 தோடு 2 தோடு குத்தினது ஒரு அடையாளம். சரிதானே, இப்போ சத்தம் போடாமல் போவோம். சரிதானே, ஏதோ ரெடியாகிரு. நீங்கள் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. சரியா, நான் ஹோமெல்லாம் போய்ட்டு நான் வளமையாக கதைக்கிறேன். நீ பேசாமல் இருந்தோண்டு கிளையா அந்த குங்குமம் இருந்தால் எடுத்துட்டாங்க, ஒரு கண்ணாடி எடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சும்மா நோம்பல செய்ய நான் விளக்கமா. ஆனால் ஆளுக்கும் கொஞ்சம் விளங்குமா, விளங்காமல் இல்லை. அதுதான் ஆளுக்கு சொல்லி போட்டுருவேன். தான் என்ன மாதிரி இங்கே நீங்கள் என்ன எழும்பி நடக்க மாட்டியல் வழியில் நின்றுக்கலாமே. மழை வந்து அவளுக்கு தூக்குறான். எழும்ப மாட்டியல. கொண்டாங்க. சரி, என்ன எல்லாம் கிறிஸ் பூசி விட்டாங்க உடம்பெல்லாம். கடை கள்ளி போய் தான் சொல்லிக்கிறோட நடக்க மாட்டேன். இந்த நடக்கிறீர்கள் கள்ளி நிற்கிறாள் உள்ளுக்கு. நான் சொன்னேன்னு பொருங்க வரேன் காலோட காய்ச்சி போடுவோம். அவனை வெளியில் இறக்கே வைக்க மாட்டேன் மனுஷனுக்கு. இப்போ நாசம் பண்ணுவான் வேலையிலால். ஓ சரத்தை விட்டு காட்ட போறீர்கள் கூட. நீங்கள் அடுத்த ஆளாக கிடக்கு. ஐயோ சரி, இங்கே சரத்தை கட்டிட்டு இருங்க. சரி, எங்கே சரத்தை கட்டி போட்டுருங்க. நாசம் வருவான், அவுட்டு விட்டுருவான். அறுக்க மாட்டான், அவுட்டு விட்டுருவான். இங்கே ஆள் இருக்க நான் மெல்லமாக கூட்டின்றாரன். சரியா, 4 60 அறுத்து விடுங்க. சரியா, பக்கம் ஆம்பளை ஆசை. ரைட், அப்படி சொல்கிறேன். நைஸாக கூட்டின்றான். சரியா, கள்ளி சிரிச்சு ரெண்டா குழம்பிடுவான். அப்போ போய் சரி. சரி
Hi da. Hi, dog. Hi. I like it your color. Like it to a color. You're very handsome. Handsome. Hi D. இங்கே என்ன மாதிரி ஐயா சும்மா இருக்கீங்களா சும்மா இருக்கிறதெல்லாம் யாரும் சேர்ந்தேன். கொஞ்சம் பிரச்சனை இல்லாங்களா என்ன ரெண்டு பிரச்சனை. உங்களை எப்படி உடம்பு ஓகேவா உடம்பு சாப்பிட்டாலும் அப்படியும் வந்தது தின்பு இல்லாமல் கூடாது. பெண் பிள்ளை அடக்கம் இங்கே ஆ சொன்னாங்க தானே மெனாலி என்னடி சிரிக்கிறீங்க? ஓ சிரிக்கிறேன். டேய் யாரு ஒரு கையடி 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 கை வச்சு காய்க்கிற பழக்கம் சும்மா இருக்கு எனக்கு பிடிக்குது இவர் உங்களோட பையனா அது? இல்லையா அது அது இந்த பையன் இங்கே என்னண்டாலப்பா என்ன மனுஷ வாழ்க்கையில இந்த நடக்குன்ற விளங்கிக்கொள்ள நடக்க ஒன்றும் விளங்குகிறாங்க. எனக்கும் இப்போ என்னென்றால் நீங்கள் இப்போ கருநாள் பேதி யோசனையாகவும் போச்சு. ரெண்டாவது என்ன பிரச்சனைன்னா இந்த தச்சில் இப்போ நான் வெள்ளிக்கிழமை இங்கே போகணும். அன்றைக்கு வந்தால் நீங்கள் திரும்பித்தான் வீட்டை போகணும். அப்போ நான் அதான் 2 நாளாக அடித்தேன். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இருக்க மாட்டானே உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2 நாள் நிற்குங்க எனக்கே ஆசை வருது. இங்கே இப்படி சொன்னீங்க என்னடி பேசுறீங்க? நாங்கள் புறாவ் புறாவ் அப்புறம் என்ன பொம்புல நீ இவரோட கதைக்கணும் ஆசைப்பட்ட நீ கதை என்ன அந்த கதை? உங்களோட பேர் என்ன? என் பேர் கோபால் மாடிவன். நைஸ் நேம். நைஸ் நேம். ஃபாதர் நேம் கோபால். கோபால். லைக் இட் கோபால். Like it Gopal, Murugan Gopal. Murugan Gopal. Sweet. You very smile. No, very smile. Like it. Like it. இப்போ அவனோட மனசில் என்ன ஓடுதுன்னு கேளுங்க இருக்கும். உங்களோட மனசுல என்ன ஓடுது? நாங்கள் தமிழில் தமிழில் அதான். ஓகே, என்ன மனசில் வந்து உன்னை ரொம்பவே பார்த்ததில் பிடிச்சிட்டு எனக்கு. இங்கே இங்கே சரி பிடிச்சால் நான் இங்கே கல்யாணம் செய்துட்டேன். நீங்கள் வேறு எங்கேன்னு பார்த்து செய்யணும். எனக்கு அப்படிலாம் எனக்கு நீ தான் வேணும். உங்களை இல்லையாப்பா யாரை பார்த்தாலும் போகிற இடம் அது பிரச்சனை. அப்போ ஆளை என்ன செய்ய போகிறோம்? அதுதான் இப்போ அங்கே கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆஸ்பத்திரிக்கு ஏண்டா இது தெரியும் பிரச்சனை போட்டுருவோம். பெரிய இடங்களுக்காக போட்டுருவாங்களா? அதுதான் கட்டிக்கிட்டு போட்டு பிரச்சனை பெரிய சிக்கலாக அம்மா பேசுகிறா அங்கே மாட்டை கொண்டு விட்டுட்டு வாயத்தி கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன். ஓ என்ன செய்ய இவன் என்ன உறவில் பாவாடியோட நிற்கிறான். நம்ம தாடி வச்சுக்கிறாங்க. அதை வலிக்க போகிறோன்ட்டு உண்டு. அப்போ அங்கே நடக்கிறது சாமி. அங்கே பொம்பளை ஆம்பளை வந்து தெரியாது. காலம் வலிக்க போகிறோம் நிற்க மரியாட்ட வேறு மானம் போகிறதுக்கு 2 பேருக்கு மரியாட்ட வேறு ஒவ்வொன்ற செயற்பாடு வந்து கொஞ்சம் ஆள்காட்டு பேசணும். நீங்கள் விஷயத்தை நீங்கள் எல்லாம் மெனாலியோ நான் நம்பித்தா நமித்தா இங்கே பாருடி நேற்று உனக்காகட்டான். பாருடி இது புலாச்சு நீ நம்ப மாட்டா. இங்க பாரு பின்னு கோட்டை இருக்கு பாரு. இந்த ஓட்டையை பாரு. பாத்தியா? அது மட்டுமே இடுப்பை பாருங்க. இங்க பாரு இடுப்பு ஆம்பளைல பிடிக்குது. அந்த நான் ஆம்பளை இருக்கிற மறந்து அந்த பொம்பளைக்குள்ள அந்த மறந்துட்டேன் ஃபுல்லாகவே. ஆம்பளை தான் ரொம்ப பிடிக்குது எனக்கு பார்த்து பார்த்தவங்க. எனக்கு தமிழ்ல பேசி எதுவுமே புரியுது இல்லை. இப்போ நோம்பலாம் நாங்கள் வர்ற மாதிரி இப்போ வர வேண்டிய அணையன் முதலாம் கொழுவான் இந்த உடுப்பு கட்டுவான். இந்த கட்டு என்ன இடுப்பு எப்படி தொட்டு பார்க்குறியா? தொட்டு போ கரண்ட் அடிக்குதோ இல்லை வெக்கமாங்கிறாங்க அவங்க பக்கம். நீ விரல வச்சதும் ஷாக் அடிச்ச மாதிரி என்ன செய்ய
நீங்கள் சிரிக்கிறப்ப எனக்கு தலைவடியாக கிடக்கு. நீ சாக்கி கொண்டு எனக்கு விஷயம் போயிடுது. உண்மையாக தான் நடந்த கேஸ். பொம்பளை பின்னுக்கு இல்லாட்டி நேற்று 2 காலையும் என்னோட குத்தி கொண்டே பெருவா 2 காலையும் வேற குத்துருவேன். நான் சும்மா காலையில் ஆம்பளை ஒரு பக்கத்தில் குத்தி கொண்டு நீங்கள் ஒரு பக்கம் அவரும் ஒரு பக்கம். நாங்கள் சும்மா அது மிஸ் பார்த்து குத்தினான். நேற்று 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 பைத்தியம் பிடிச்சிட்டப்பா என்ன குத்தி கொண்டு வந்து நிற்கிறான். தோடு குத்தி போட்டு இரவு கொடுத்து அவளை அக்காவுக்கு வேறு ஒன்று கொடுத்து உடுப்பெல்லாம் போட்டு நிற்கிறான் சாமத்தி. அப்போ போட்டுருக்கா போட்டு மனசி ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கிறேன். ஸ்டிக்கர் போட்டுக்கிறாக்கேப்பா பைக்காட்டி போக மாட்டேன். நான் போகிறேன். இது வாங்கித்தானே இது வாங்கித்தானே நான் பண்ணிட்டேன். நீ சொல்லிடா. நாங்கள் இந்த அக்கா உங்கள் ஒரு ஆசை வச்சு இங்கே அந்த இது பொட்டு இங்கே யாரு பொட்டு பொறு அம்மா கடையை போட்டான் அம்மன்ட்டு கடை போட்டு கடையை போட்டான். அமைதியாக இருக்கான் பொட்டு போட்டு. அப்போ அது இப்போ தலைவடி விற்கிறது. அதுதான் இப்போ நான் ஒன்றும் சரி விசாரா கிடக்கு விசாரா ஜோஷனா கிடக்கு. இப்போ பக்கத்தில் படுக்கவும் இல்லை ஜாமத்தில் அதெல்லாம் அடுத்த இங்கே கொஞ்சம் இதாக கதை எங்களுக்கு என்ன பிரச்சனை. அப்போ நீங்கள் உங்களுக்கு மாப்பிள்ளை இந்த இடத்த இருக்கு எனக்கு பார்க்கல பார்க்க. ஆனால் பார்த்ததுல ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நாங்கள் செய்துட்டோம். எனக்கு வரமாட்டியா புது காரக்கார சிம்பிள் இல்லை பொம்பளை நிற்க கண்டுட்டு இறங்க மாட்டேன் நிற்க அப்போ போதாரி சைக்கிள் ஒன்று போட்டு புதுவே படிக்கிறேன்டா ஓடிப்பேன். ஓடி இருக்கும். அதுதான் அதுதான் அதோட நீங்கள் டிஷர்ட்டு போட இருக்கிறது தான் எனக்கு ஆக்கினேன் யோசனை. நானும் இங்கே பெவானுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. இப்படிலாம் இருக்கப்படாது. இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. புறாவு கிஸ் பண்ணுறியா? கிஸ் ஏன் துப்புறா? இல்லை நான் கிஸ் பண்ணேன். துப்பே அவன் பேக்காட்டாங்க கோவிச்சு போடுவாங்க. கோவிக்கக்கூடாது. ஒன்ஸ் மோர் Months for பெரிய விளையாட்டு வெள்ள தோல் போல. என்ன நடந்தது என்ன இப்படி செய்யற என்ன நடந்த உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கூட்டி எனக்கு ஆம்பளை ரொம்ப பிடிக்குது. பொம்பளை பிடிக்குது? பொம்பளை பிடிக்கதே இல்லை. ஏன்னா நான் பொம்பளை மாற பிடிக்கும் எனக்கு இது. அப்போ நீங்கள் பொம்பளை ஏ இது அது சரி. இப்போ ஏன் இப்படி வர்ற என்ன பிரச்சனை? 2வது வீக் பாயிண்ட் என்ன சொல்ற? பாயிண்ட் என்றால் இவர் வந்து ஆம்பளையில் ஒரு வீக் பாயிண்ட் வச்சிருக்கார். அப்படி இல்லையே இப்போ அப்படி இல்லை. கூட சும்மா பொம்பளை பிள்ளையோட காய்க்கிறவங்கள்ட்ட இப்போ இப்போ வீட்டாண்டே விட்டுட்டேன்டா. கண்ணாடிக்கு முன்னால் போயிருந்து பொட்டு வச்சு பார்க்குறது, பாவாடை சட்டையை போட்டு வந்து வச்சு பார்க்குறது. ஓ இதான் அடிச்சு தலை எழுத்து பார்க்குறது. இந்த டோப்பை கொழுகுற அப்புறம் வேறு டோப்பு வண்டி வந்து கொழுகுறது. வீட்டுக்காரர் கொண்டு வந்து தெரியா இது உங்களோட வீட்டு கிட்ட வீடு எங்களோட விட்டான் இருக்கிறான். இப்போ எங்களோட வேலை செய்ய வந்தவன் தான் அப்படியே அம்மா இல்லை குழம்பு அது என்ன கொண்டே வீட்டு அறைக்கூடான்ட்டு போடுதான். அதோட உங்களுக்கு ஒரு சகோதரம் இருக்கும். எனக்கு ஒன்று இல்லை 6 சகோதரம் இருக்கு. எனக்கு ஒரு ஆள் இந்த வீடியோ எல்லாம் எல்லாரும் செய்கிறவே பார்த்துருப்பீங்க. விளையாட்டு பார்த்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, you understand English? No English? Little bit. Little bit. 1 day, 2 day, 3 day. You going to the cows, my house. You cows? Cows. I'm okay. Okay, thank you. இங்கே அப்போ நாளை விட்டுட்டு போட்டேன் உங்களோட ஆளை. நான் சொன்னான் தானே 2-3 நாளில் வா நான் இந்த வீட்டு. இப்போ இங்கிலீஷ் சொன்னீங்களா? சொல்ல அப்போ வருவே தானே. காலை பார்த்தீங்களா? இங்கே வர காலை கண்டு தூக்கியால் அவனை புரியாத விஷயம். அவன் இப்போ நின்று கொண்டானப்பா உங்களை பார்க்கணும் மாட்டேன். ஓ அதுதான் கூட்டி நானும் ஆடாண்டைக்கு ஆடினோடே நாங்கள் பிடிச்சிக்கொண்டோம். சீ ஆடாண்டைக்கு ஆடினோம். கட்டம் பிள்ளைக்க போதப்ப
பாடுது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனநிலை மாற்றம் ஒன்று உருவாக்குங்க. நீங்களும் பாடியா என்ன டான்ஸ் பார்க்குறியா? டான்ஸ் எல்லாம் ஆடுங்க. இப்போ பார்க்குறியா நீ? இல்லை, நான் இன்றைக்கு ஆட மாட்டேன். நீ என்ன பார்க்குறியா? அவன் இங்க ஆடுங்க. சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே கண்களோடும் தூரத்துக்குள் ஆளை பிடிக்கும் கொஞ்சம் பொறுத்து இந்த மீது. எப்படி டான்ஸ்? வெரி வெரி குட். Very good. Please kiss. கிஸ். அங்க வீட்டுக்காரர் அவங்க பார்த்தா என்னத்தை கண்ட வாழ்க்கை. இங்கே இப்போ விடுங்க. என்னண்டா உனக்கு என்ன செய்வான்? இவரே தான் சொன்னான். என்னிலே ஆசைண்டா 2 நாளையிலே ஆளை வர சொல்லி புரியல இங்கே வச்சிருப்பான். ஆலையா சே வச்சிருந்து என்ன புரியல? வச்சிருப்பான் பாப்போம். வச்சிருந்து வேற இங்கே நான் கூட்டிக்கொண்டு வந்தேன். நீங்கள் அவனை திருத்தி நீங்கள் இன்னும் கெடுக்குறீங்கப்பா. நீங்கள் அது அட்வைசர் நான் இப்போ 2 நாளில் கொடுத்தாலும் இங்கே ஆம்பளையாக மாற்றி படிக்கல. நான் உன் கூடவே இருந்தா உன் லைஃப் லாங் நான் கூடவே இருப்பேன். கூட வந்து அவன் சமைப்பான். ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ரொம்ப நாளாக பார்த்துறேன். உன்னை குளிப்பாட்டு கதைக்க போண்டுவேன். உனக்கு சமைச்சு தர வேண்டாம் பாரு. உன்னை குளிப்பாட்டுற போகாத. என்னப்பா இது ஆக்கினால? நீ என்ன நல்லா பார்த்துப்பியா? நல்லாப்பா. ரொம்பவே பார்த்துப்பியா? பாடிவா நானே சமைச்சு தருவேன். அப்படியா? தம்பி இங்கே ஏன் இப்படி ஆக்கல்ல மாற்றம் பாரு? ஆக்கல்ல மாற்றம் பாருறது டோப்பு போட்டு சில வேணுமென்னு செய்யலாம். இது வேணுமென்னு இல்லை. 2 தோடும் குத்தினபடியா வேறுக்கு வீக் பாயிண்ட் ஏதோ இருக்கு. ஏன் எப்படி என்ன வேறு வீக் பாயிண்ட் என்றால் தட் இஸ் அ பாயிண்ட். வீக் பாயிண்ட் யாருடையும் கதைச்சேன் வரியா? அது ஒரு சம்பந்தம். ஓ சொல்லி அப்படி யாருடையும் கதைச்சேனியாடா? வேறோடையும் கதைச்சேன். அப்படி கதைக்கல. என்ன மாற்றிட்டாங்க. சில பேர் நேற்றிரவு ஒரு எடுத்து கதைச்சவன்ட்டு இப்படி இப்படி பண்ணுறியான்ட்டு என்ன செய்யலாம்? இது என்ன செய்யலாம்? புதுக்கு இடம் மறந்தில்ல. நல்ல திட்டுக்க வாழ் பிடி. எனக்கு அடிக்க போறியா? அந்த வேறு ஆள் உனக்கு இல்லை அடிக்கிறேன்னா வர மாட்டேன். நீங்கள் அழுது விடுவேன். ஆதி அளவணும் நீ நல்லா பார்த்து போய் நாங்கள் விட்டுட்டு வரோம். இல்லை இல்லை வேற ஒன்று வேற ஒன்று வேற ஒன்று நீங்கள் இப்படி பண்ணுவேன். கடைசி வரைக்கும் வர மாட்டேன். கடைசி வரைக்கும் பண்றேன். நீ வேற ஒன்று வேற ஒன்று நீங்கள் நல்லா பார்த்து பாரு. ஓ நான் நல்லா நான் எதையும் விட்டுட்டு குளிப்ப மாட்டேன். நான் டாக்டர் அழகாச்சேன் கொண்டு வச்சேன். பாப்பா உண்டு நல்லா கொண்டு போயிட்டு என்ன டாக்டர்கிட்ட போப்போம். நான் டாக்டர்கிட்ட போவேன். எனக்கு முக்கியம். எனக்கு இது இந்த லைஃப் பிடிச்சி நல்லா கொண்டு குளிச்சு எடுத்துட்டே போட்டு ஆனால் என்னை கொண்டு மட்டும் புரியுது. நீ என்ன நல்லா பார்த்து பாட்டு மட்டும் புரியுது. அதோட தானே கருத்து தோல்லாம் விருப்பம். கருத்து வெள்ளை தோல்லால் எல்லாரும் அவன் ஆள் வெள்ளையண்டோடைய கருப்பில் விருப்பம். அதான் உங்களுக்கு அடிக்கிற கை வைக்கிறான் பாக்கலே. எனக்கு ஒரு பாட்டு படிக்கிறேன். என்ன பாட்டு பாடு? எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு. நம்ம 2 பேருக்கு ஏற்ற மாதிரி கப்பிள்ஸ் பாட்டு. கப்பிள்ஸ் பாட்டு படிக்கிறேன். அன்னக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனியாடுது. அன்னக்கிளி உன்னை கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். மழை பெய்தா வித விதச்சு நாட்டு நட்டு அன்னக்கிளி என்ன தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் ரொம்பவே பண்றாரு நீ. அன்னக்கிளி என்ன தேடு அப்படி உன் மனசை மனசை தாங்க விட்டார்.
தந்துட்டா நீங்களும் தந்துட்டியா தந்துட்டேனா 2 months 3 months you going to the house you can no problem okay understanding yeah I understand செய்யலாம் சரிப்படுத்தலாம் சரிப்பாடு நான் சரிப்பாடு நீங்கள் சரிப்படுத்திடலாம் நீ என்ன சரிப்படுத்தலாம் தேவையில்லை நீ நல்லா பார்த்துக்கிட்டா ஓகே பார்க்கலாம் பார்த்துப்பியா உங்களை அந்த எடுத்தான் வரியாவாவி எங்கடி அந்த இது நான் வாங்கின கடையில் என்ன விலை காடி குறைஞ்சது 2850 ரூபா நினைக்கிறேன் கதையை பார்த்தில்ல 2850 எடுவே பார்த்தில்ல இந்த பேச்சு பிடிச்சிருக்கா ஓ என்ன பிடிச்சிருக்கு நல்லா உங்களையும் பிடிச்சி உண்மையாக பிடிச்சிருக்கா உண்மையாக பிடிச்சிருக்கு விசுவாசமாக பிடிச்சி ஒரு கிஸ் பண்ண கிஸ் பண்ணப்படாது உங்கள் அங்கே பார்த்தில்ல பந்தகத்தின வேட்டு போட்டாங்க பிரச்சனை கிடையாது இப்போ உங்களால் போக போகுது இப்போ நாங்கள் இப்போ ஒரு 3 நாளாக வீட்டில் சரங்க விடாம படுத்துருக்குறேன் நோம்பலாம் எல்லாம் பிடிக்கலாம் இப்போ காய்ச்சட்டீரோட கிடக்குறேன் ஒன் பாயிண்ட் ஆக்கினாங்க அங்கே இருக்கு இல்லை சரங்கோட கூட எல்லாம் கலட்டி கொண்டு போகிறாங்க ஒன்று கலட்டி கொண்டு போகிறாங்க இங்கே விட்டா ஒரு சரம் கூட அதுதானே இப்போ என்ன செய்யறேன் இங்கே ஆளை வச்சிருக்கேன் நான் போகிறேன் இல்லை நீங்கள் கொண்டு போட்டு இங்கே நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தது நீங்கள் கொஞ்சம் காய்ச்சி மாற்றி நீங்கள் அவனோட சேர்ந்து கொஞ்சம் பாடி விட்டு நிற்கிறீங்க என்ன ஆக்கினேன் சோடா குடிங்க போட்டு தான் எனக்கு சோடா வேணும் பொட்டு தான் வேணும் போட்டு கடை போடுறாம இல்லையா போட்டு அடுத்த முறை வரைக்கும் நான் வச்சு விடுறேன் நீ என்ன நல்லா பார்த்துக்க மாட்டான்னு மட்டும் புரியும் கடை உங்களுக்கு கடிக்கும் ஏன் அந்த நாய்க்குள்ளைக்குது நம்மளை பார்த்து நம்ம அழகா இல்லையா 2 பேரும் சும்மா வடிவா இருக்கு உங்களை பார்த்து அதுக்குள்ள அப்படியா இப்போ நம்மளோட செல்லக்குட்டியா அது செல்லக்குட்டியாவே இந்த செல்லக்குட்டி இப்போ நம்மளோட செல்லக்குட்டியாங்க நம்மட செல்லக்குட்டி அங்கால இருக்கு உங்க அதுவா இதெல்லாம் கலாட்டி போட்டு தோட்டோண்ட கலாட்டி போட்டு மனுஷர் மாதிரி இருக்க சொல்லுங்க நீங்கள் சொல்லிதான் காட்டி நீ அப்படி மட்டும் சொல்லக்கூடாது நீ எனக்கு அப்போது பண்ணி இது உங்களால் எங்களால் இப்போ பெரிய ஆக்கின இந்த வக்கைக்கிரவில் இந்த வக்கைக்கிரவில் காய்ச்சிட்டு கிடக்குன்னா ஒன் பாவி இப்படிதான் இல்லையே சரத்தோட சரத்தை கலட்டி கொண்டு இது கோச்சுக்கு தோச்சு காய போட்டுருக்கான் அப்போ அப்படியே காத்தாலும் நாங்கள் இருப்போம் நீங்கள் 2-3 கிழமையால் அடுத்த வரைக்கும் பாருங்கோ நாங்கள் இங்கே அங்கே அந்த வீடு எடுப்போம் அப்போ இந்த வீடு நீங்களும் அவனை வச்சுக்க தான் வாக்குறீங்க நீங்கள் அடுத்த ஆளாக இல்லை உங்கள் பாடுகள் இல்லை நீங்கள் தனியாக இருப்பியோ தானே வந்து தண்ணி இருக்க மாட்டேன் நீ இருந்தால் உன் கூட்ட இருப்பேன் இல்லையாண்டா செத்து போடான் கோதாரிவான் இங்கே தம்பியை கூட சோடா தம்பி கொடு நீ இவாவுக்கு கொடு மனுஷன் வா குடியா இது இவா குடிக்க போட்டு நீ குடி நான் குடிக்க இல்லை மனுஷன் நீங்கள் குடி கட்டிச்சு அதுக்குள்ள மனுஷன்லாம் சொல்கிறாடி கட்டுவோம் இப்போ 2 கிழமை அடுத்த கிழமை வரை கட்டி விடுவோம் நீ என்ன கதையாலே கொள்றா அப்படியே இந்த கதையை வந்து நேற்று ஆள் வந்து லண்டன் அதை பார்க்கன்ட்டு என்ன அந்த ஆளுக்கிட்ட போய் போய் வேலையெல்லாம் பார்த்துவான் வயிற்று தான் அகழ்றான் அந்த ஆள் பார்த்து என்ன வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது இங்கே வந்து ஆக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு இல்லைங்க கடைக்கு போட்டு வரணும் சோடாவனுக்கு ஒன்று வந்து ஓடிட்டேன்னு வேண்ட வேலையில் பார்த்து வந்து ஓடிட்டு அப்புறம் யாரும் இருப்பாங்க மனுஷிக்குள்ளே வேலைக்குள்ள கொண்டு அவை எந்த அதை வயிற்ற பிடிச்சா அது ஒரு குழம்பிடுங்க பொட்டு வாங்கிங்களாம்மா உங்களோட கையை வச்சுங்க நீங்கள் ஏய் வாடியா அம்மன் கோயில் பேரழகு 1000 ஒரு அடி அப்படி வட இல்லையே அப்படி வட கையை கழுவிட்டு வை அப்புதில்ல அம்மன் கோயில் பேரழகு 1000 ஒரு அழகு நான் விரும்பும் பெண்ணழகு என்னுடைய பெண்ணழகு வந்து நிற்கும் பேரழகு அணிஜி பார்த்தா குழம்ப போகிறாங்க இது செய்வேராவில் டாக்டர் கொண்டு போகணும் இங்கே இப்போ உங்களை பார்க்க ஒற்றை காலம் இருந்தால் போகலாம் அதை கூட்டின்னு வந்தது ஒற்றை காலம்
ஆள் நாட்டுக்கு ஆடினது நான் நல்லா விருப்பம். ஆள் ஆடுது பாட கொஞ்சம். அப்போ நீங்கள் செஞ்சு ஓட்டிடுறவனுக்கு நான் இப்போ எதுவும் செய்தான்டா உங்கள் வெந்தத்தை நீங்கள் பேக்காகிறீங்க. உங்களுக்கு மௌன பிடிச்சோன்னு சொல்லி அவன் தலையை போட்டு படுத்துகிற பாட்டு பேங்க. ஓ அது இனிமேல் இப்படி வெட்டாத முடியும். நான் கூட்டிக்கணும் அழகாக்குறேன். உனக்கு முடியலாம் கலர்லாம் பண்ணி உனக்கு தாடி மீஸ் எல்லாம் வச்சு. சரி நான் கிளம்ப போகிறோம். செய்வரா நாங்கள் அதில் புத்தூரில் ஒரு அம்மா இருக்கு அவாட்டை கொண்டே காட்டுவோம். ஆயுதம் ஒன்று காட்டு அப்படி ஒரு 1000 பொம்பளை இருக்காம காட்ட. அப்படியா? என்னை விடாது. நான் விடல நான் விடல மாத்திட்டு வாங்க. ஓ மாடி நீங்கள் அடுத்த முறை வாடி நான் வச்சிருக்கேன். குறும்புக்காரன். இது கட்டம் பிள்ளையாப்பா உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் கட்டம் பிள்ளை. நீங்கள் வெளிநாட்டு பொம்பளை இருந்தால் அப்போ நீங்கள் புரியல. நாங்கள் மாலை பிடிச்சிக்கணும் தலைமையில் பார்க்கணும். சரி பார்த்தீங்க வெளிநாட்டு பொம்பளை தான் ஆத்தே இது புள்ள இது ஆத்து. சரி அப்போ நான் பிறகுல போகிறேன். இங்கே வந்த சந்தோஷம் தானே. அடுத்த முறை பா உங்களுக்கு அந்த 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 பொல்லொண்டு வாங்குற காய்ச்சி நான் வேண்டினா கொண்டு வரேன். சரி கொண்டு வரேன். இவனை நான் பார்க்குறேன். நீங்கள் கொண்டு சரி இவனை நான் கோவிச்சு போடுவான். இவ்வளோ கொண்டே பார்க்குறேன் நான் வந்தது நான் இவ்வளோ பாருங்க. எனக்கு ஒரு பேர் வையா பண்ணி ஸ்வீட்டாக ஒரு பேர் உண்டு. நான் பேர் சொர்ணலாதா. சொர்ணலாதா அம்மா சொல்றது நல்லா பாட்டு படிப்பா. நான் நல்லா பாட்டு படிப்பேன். எங்கே பிடிச்ச அந்த பேர் என்ன? அது இந்தியாவுக்கு. இந்தியா சியா சரி கிளம்பு ஒன்றாங்களா நீங்கள் போட்டு வர கராட்டி போட்டு வாடி மரியாட்டு இன்னைக்கு மட்டும்டா போட்டுருக்குறேன். கராட்டி போட்டு வாடி சரி பெரட்டை இப்போ போட்டு நான் பிறகு வரேன். உள்ளே போவீங்களா நீங்கள் கொண்டே விடாமோ? நான் இல்லை பாட்டு கேட்க. சரி பாட்டை கேளுங்க பாரம் போட்டு இதை கலட்டி போட்டு வா மரியாட்டு. ஓ கலட்டு கலட்டு மரியாட்டு. ஆமாம் அடுவே பார்த்துல என் மனசு சரியில்லை. கலட்டு மனசு சரியாக இருக்கு. நீங்கள் 2 கிலோமீட்டர் வேணும். இது 2 கிலோமீட்டர் கரெக்டாக சரியாக்கு தரணும். பாரேன் நான் வந்தப்போ 1 மாதம் ஆகிட்டு தான். இப்போ 1 மாதம் இப்போ 16 உங்களுக்கு தரேன்னு சொன்னது. அப்போ நீ ஒரு 5000 கொடுத்துட்டு வா. அப்போ அடுத்த மாதத்துலேருந்து பேங்க்கில் போடுவோம். இது என் கையில் தானே. சரியா சிலவுக்கு வச்சுக்கோ. அந்த போகிற சிலவுக்கு அந்த பிரான்ஸ் அக்காண்ட காசா. சரி வா இதை பிள்ளைகளுக்கு கொடுங்க. இல்லை இது கூழ ஆறி போடுங்க பாப்பா. சரியா நன்றி நன்றி வந்ததுக்கு நன்றி. சரி மேசி அவ்வளவு சொல்ல இல்லை மேசி தாங்க சார் ப்ராவ் பாய் பாய். ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க வந்து யதுஷினி இந்த விளையாட்டுகளை. இப்போ யதுஷினி இந்த நடிப்புக்கு நீங்கள் எத்தனை மார்க்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் ஹோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. சரி தானே. இப்போ அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும். அந்த எப்பயுமே உங்களை சிரிக்க வைக்கணும். அதாவது வந்து இப்போ யோசனையில் இருக்கிறவங்களோட மனசை மாற்றணும் அப்படின்றக்காண்டி மட்டும்தான் செய்கிறதே தவிர வந்து இதை பார்த்துட்டு பிறகு வந்து என்ன பழக்கம் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் வந்து கதைக்கப்படாது. முற்று முழுதாக வந்து உங்களை சிரிக்க வைக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம். எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் லாரன்ஸ் போயிட்டு வந்து ஏண்டா அதை பார்த்து என்ன நடி பண்ணுறீங்க. இதுவே நம்ம வந்து ஒன்றை செய்ய போனால் நீங்கள் அப்படி கதைக்கக்கூடாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யது ஓகே உண்மையிலே யதுட நடிப்பு பர்ஃபெக்ட்ன்னு தான் சொல்லணும். ஆனால் என்னென்னா அதோடு சேர்ந்ததான கொஞ்சம் கதை கொடுக்கக்கூடியதான தன்மைகளும் இருக்கணும். விளங்குது. இப்போ எனக்கு பார்த்து கொண்டு இருக்க சும்மா வந்து சேம் அதே இது அவர் வந்து என்ன சொல்லாமடா ஆளுக்கு வந்து கதையை கொடுத்தா தான் ஆள் வந்து கதைப்பார். விளங்குது. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதால கொஞ்சம் அதை பார்த்துக்கொள்ளும். சரியா அப்போ அதை பார்க்காதபடியே தான் அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது தவிர மற்றும்படி ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இதே விற்க வந்து நான் கொள்வி இருந்தால் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக சில பல கதைகளை கதைச்சிருப்பேன் நானோட. உனக்கு அந்த அப்படியான இது வரையில. ஆனால் இனிமே உண்மையிலே நானே எதிர்பார்க்கல. நடிப்பு சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. இது பரவாயில்ல. இது எல்லாமே ஒரு முயற்சி தானே. ஃபன்னாக போச்சுது. அப்போ ஆள்கிட்ட ஒரு ஆசையை நிறைவேற்றி வந்து ஒரு மாத காசையும் கொடுத்தாச்சு. அந்த அக்கா அந்த உதவியையும் கொடுத்தாச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. அதுவும் இந்த நடை ஆட்டத்தை எல்லாம் சிரிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஓகேண்ணா ஸோ முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.